எம்பெருமான் திருவடிகளே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் முக்தி பெறுவதற்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவிகள் 3 பற்றி பார்த்தோம். அந்த டேர்ம்ஸ்லாம் ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அப்படின்ற 3 டேர்ம்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் ஞானம் ஏற்படுவது எல்லாம் சரிதானா? எல்லா அறிவும் சரியான அறிவா? ஒரு டேர்ம் போன வகுப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன், பிரமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரமா அப்படின்னா சரியான அறிவு. ஆனால் அதுக்கு எதிர்மறையாக ஒன்று இருக்குது. இந்த டேர்மை நம்ம உலகத்தில் கேள்விப்படுறோம், பிரமம் அப்படின்னு கேள்விப்படுறோம். பிரமா அப்படின்றத வேணால் கேள்விப்படாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரமம் அப்படின்றது தெரியும் இல்லையா? பிரமம்னா என்ன? தவறான அறிவு, அதுதான் பிரமம். ஆக ஞானம் அப்படின்னாலே, அறிவு அப்படின்னாலே சரியான அறிவாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஒரு அடிப்பட்ட ஒரு உதாரணம், நிறைய இடத்துல சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, எதிரில் கயிறு இருக்குது, ஆனால் ஒருத்தருக்கு அது பாம்பு அப்படின்னு தோற்றம் ஏற்படும். இங்கிலீஷில் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் பிரமம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக எல்லா ஞானம் அறிவு அப்படின்றது சரியாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில இடத்துல எதிரில் பானை இருக்கும், பானையாகவே நமக்கு தோற்றம் அடிக்கும், அது சரியான ஞானம். ஆனால் எதிரில் கயிறு தான் இருக்குது, பாம்பாக தோற்றம் அளித்ததே என்றால் அது தவறான அறிவு, அதுக்கு பிரமம்ன்ற பெயர் இல்லையா? சரி, இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய அறிவானது அது தவறு, அறிவு தவறுகிறது அப்படின்றத எப்போ தெரிஞ்சுப்போம்? தோற்றம் ஏற்படாச்சு, அந்த தோற்றமானது சரியா தவறா என்றதை எப்போ அறிவோம் என்றால், இங்கே இந்த அனலைஸ் பண்ணக்கூடியவர்கள் 2 விதமாக சொல்கிறார்கள். சில பேர் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, நமக்கு ஒரு அறிவு ஏற்படும்னா பை டிஃபால்ட் நம்ம அந்த அறிவை ட்ரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள். சில பேர் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, இல்லை நம்ம டிஃபால்ட்டாக ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம், வேறு ஏதாவது ஒரு கருவியை நாடி, வேறு ஏதாவது ஒரு மீன்ஸை நாடி நம்ம அந்த அறிவை ட்ரஸ்டபிளாக ஆக்கிக்கொள்வோம் அப்படின்னு ஒரு சாராருடைய கருத்து. அந்த டெப்த்துக்கு இப்போ இந்த பேசிக் கோர்ஸில் போக வேண்டாம். இப்போது நம்ம அந்த முதல் சொல்லப்பட்ட அந்த பட்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அந்த முதல் சாராருடைய கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். என்னதுன்னா, பை டிஃபால்ட் வி ட்ரஸ்ட் அவர் நாலேஜ் அப்படின்ற அந்த கான்செப்டை மட்டும் இப்போ எடுத்துக்கொள்வோம். ஒரு தோற்றம் ஏற்படுகிறது, தோற்றம் ஏற்பட்டால் இந்த அறிவானது இது சரிதான் அப்படின்னு நம்ம டிஃபால்ட்டாக எடுத்துக்கொள்வோம். ஒரு உதாரணம் பாருங்களேன். ஹைவே இருக்குது, ஹைவேல நம்ம வேகமாக போகிறோம். ஏன் போகிறோம்? எதிரில் வண்டி இல்லையே, அதனால் வேகமாக போகிறோம் அப்படின்னு. எதிரில் வண்டி இல்லைன்றது எப்படி தெரிந்து கொண்டோம்? இதென்ன கேள்வி? கண்ணை திறந்து பார்த்தோம், எதிரில் எதுவுமே இல்லை, வேகமாக போகிறோம். அதே போல் சிட்டிக்குள்ளே நுழையிறோம், கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணுறோம். ஏன்? எதிரில் வண்டி இருக்குது, வேகமாக போக முடியல, டிராஃபிக்காக இருக்குது, ஸ்லோ பண்ணிக்கிறோம். எப்படி தெரிஞ்சுட்டீங்க எதிரில் வண்டி இருக்குது அப்படின்னு? மறுபடியும் என்ன கேள்வி? கண்ணை திறந்து பார்த்தேன், எதிரில் இன்னொரு வண்டி இருக்குது, அதனால ஏன் வண்டியினுடைய வேகத்தை குறைத்து கொண்டேன். இவ்வளோ தானே பதில் இருக்கும். அப்போது ஹைவேல வேகமாக போகிறோம், நம்மளுடைய யோசனையை கடந்து நம்மளுடைய வேகமானது இருக்குது, அந்தளவுக்கு வேகமாக போகிறோம். ஏன்? கண்ணை திறந்து பார்க்குறோம், எதிரில் வண்டி இல்லை அப்படின்ற தோற்றம் நமக்கு ஏற்படுறதா? ஸோ பை டிஃபால்ட்டு நம்ம கண்ணை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். அதே போல் சிட்டிக்குள்ளே வந்த உடனேயே எதிரில் வண்டி இருக்குன்னு ஒரு தோற்றத்தை கண்ணு கொடுக்கறது, நம்ம டிஃபால்ட் அதை ட்ரஸ்ட் பண்ணுறோம், அதன்படி நம்ம நடக்கிறோம். பெரும்பாலும் வாழ்க்கையில் முதல் ஒரு சாரார் ஒரு கருத்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பை டிஃபால்ட் வி ட்ரஸ்ட் அவர் நாலேஜ் அப்படின்னு. பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம நடத்தி கொண்டு வரோம். பை டிஃபால்ட்டு நம்ம ஏற்படக்கூடிய நாலேஜை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒன்று தோன்றி போயிருக்கு, என் கண்ணில் கோளாறு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ ஹைவேல நம்ம வேகமாக போவோமா? எதிரில் வண்டி இல்லை அப்படின்னு தோற்றம் இருந்தால் கூட டாக்டர் சொல்லியிருக்கார், என் கண்ணை கோளாறு இருக்கான், ஆகையினால
பயங்கர ஷார்ட் சைட்டாக எனக்கு 10 அடிக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு சரியாக தெரியாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கார். அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுப்போமே, யாராக இருந்தாலும் ஹைவேல 40 தாண்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்பொழுது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட, எதிரில் வண்டியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட, இப்போ அவங்களுக்கு கண்ணில் கோளாறு இருக்குது அப்படின்ற அந்த அறிவானது இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா, இட் won't மேக் தம் ட்ரஸ்ட் their நாலேஜ். சரியா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயமே தான். என்ன இந்த சாஸ்திரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே விஷயத்தை எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயத்தை பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வைப்பார்கள். இப்போ இந்த ஒரு புரிதலோட நம்ம இந்த விஷயத்துக்கு பார்ப்போமே. இப்போ ஞானத்தை, நம்ம ஏற்படக்கூடிய அறிவை, இது சரியான அறிவு அப்படின்னு எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படின்னா, பை டிஃபால்ட்டு முடிவெடுத்துருவோம். இந்த அறிவு சரியானது தான் அப்படின்னு டிஃபால்ட்டாக முடிவெடுத்துருவோம். அந்த அறிவானது தப்பு அப்படின்ற ரியலைசேஷன் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, 2 சொல்கிறார்கள். ஒன்று கரண தோஷம் அப்படின்னு சொல்கிறார்கள். கரணம் அப்படின்னா கருவி. இந்த ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவி இருக்கு இல்லையா? இப்போ நம்மளுடைய உதாரணத்தில் கண். அந்த கண்ணுக்கு ஒரு தோஷம் இருக்குது, ஒரு குற்றம் இருக்குது, குறைபாடு இருக்குது அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டோமே என்றால், அப்போது நமக்கு ஏற்பட்ட அறிவு தவறு, பிரமமாக இருக்கும் அப்படின்னு நாம் அப்போ புரிஞ்சுப்போம். அப்போ ஒரு தோற்றம் இருக்குது, ஆனால் என் கண்ணில் கோளாறு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த தோற்றத்தை நான் நம்ப மாட்டேன், இது இல்யூஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த தோற்றத்தை நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னா, எதிரில் இருக்கக்கூடியது வெறும் கயிறு தான். என் கண்ணில் கோளாறு இருக்குது அப்படின்றத நான் அறியவே இல்லை. அந்த கயிறு ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆகினால டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆகினால தான் தப்பாக தெரியுது அப்படின்றத பற்றிலாம் நான் அனலைஸே பண்ணலை. நான் பார்க்குறேன், பாம்புன்னு நினைக்கிறேன். பை டிஃபால்ட்டு நான் என்ன ட்ரஸ்ட் பண்ணுவேன் இல்லையா? என்னுடைய கண்ணை ட்ரஸ்ட் பண்ணால் எனக்கு அது பாம்பு இருக்குது அப்படின்ற அறிவு தான். இப்போ ஒருத்தர் பக்கத்தில் நான் நடுங்கிறத பார்க்குறார். ஏன் அவன் நடுங்கிறான், ஏன் அவர் நடுங்கிறார் அப்படின்னு பக்கத்தில் வந்து அவர், என்னப்பா ஏன்பா நடுங்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா, பாம்பா, அது வெறும் கயிறுப்பா அப்படின்னு சொன்னாரே என்றால் அவர் நம்பத்தக்கவர். பக்கத்தில் இருக்கிறவர் நண்பர் வந்து சொல்லியிருக்கார் எனக்கு, அது பாம்பல்ல, அது வெறும் கயிறு தான் அப்படின்னு நம்பத்தக்கவர் ஒருவர் சொல்கிறார் இல்லையா? இப்போ நான் என்ன முடிவெடுப்பேன்? ஓஹோ, அப்போ எனக்கு ஏற்பட்ட அறிவானது தவறு. இது 2வது வகை. ஆக முதல் வகை என்ன அப்படின்னா, என் கண்ணில் கோளாறு இருக்குது அப்படின்னே எனக்கு தெரிந்தால் நான் முடிவெடுத்துடுவேன். ஏற்பட்ட அறிவு தவற வாய்ப்பு இருக்குது, அது இல்யூஷனாக கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவெடுத்துடுவேன். அந்த கண்ணில் கோளாறு இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலன்னா கூட, இன்னொருத்தர் வந்து ஏற்பட்ட அறிவு தவறு அப்படின்னு அவரை எடுத்து சொன்னால் கூட நான் என்ன பண்ணுவேன்? ஆமாம், ஏற்பட்ட அறிவு தவறு அப்படின்னு எடுத்துக்கொள்வேன் இல்லையா? இதுதான் பாத ஞானம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு பாதமே, ஒருத்தர் பாதிக்கிறார் வந்து இது தவறு அப்படின்னு அவர் எடுத்தே சொல்கிறார். ஆக இந்த 2 வழிகள் இருக்குது ஏற்பட்ட அறிவு தவறு அப்படின்னு தெரிவதற்கு. இப்போது கொஞ்சம் இந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்லையும் கொஞ்சம் திறந்து விட்டு, இப்போ அடுத்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், நிறைய கான்செப்டை ஞாபகம் வச்சுக்க வேண்டி இருக்கிறதுனால ஒரு கஷ்டம் தெரியலாம், ஆனால் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது உங்கள் மனசுலே பட்டிருக்கும். கொஞ்சம் கஷ்டத்தை அதை கொஞ்சம் சகித்து கொண்டு ஒரு ஆழமான இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டுக்கு அடுத்தது போவோம். இப்போ நம்ம வந்து இந்த பிரமாணம் 3 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரியான அறிவு ஏற்படுத்தக்கூடிய 3 கருவிகள் அப்படின்னு பார்த்தோம். அதில் முதல் பிரத்யக்ஷம் அப்படின்ற கருவி. சரி, அப்போ கண்ணால், இந்த ஐம்புலனால் ஏற்படக்கூடிய அறிவானது தவற எப்போ வாய்ப்பு இருக்குது? அந்த அறிவானது தவறுகிறது, கண்ணால் ஏற்படுற அறிவு தவறுகிறது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்வது எப்போ என்றால், என் கண்ணில் கோளாறு இருக்குது, என்னுடைய புலனில் கோளாறு இருக்குது அப்படின்னு நம்ம அறிந்து கொண்டோமே என்றால், அப்போது எனக்கு ஏற்பட்ட அறிவு தவறு அப்படின்னு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் யாராவது ஒருத்தர் வந்து சொன்னார்களே என்றால், உனக்கு ஏற்பட்ட அறிவு தவறு அப்படின்னு சொல்லிட்டார்கள் என்றால், அப்போது நான் தெரிந்து கொள்வேன் எனக்கு ஏற்பட்ட அறிவு தவறு அப்படின்னு. இது பிரத்யக்ஷம் அப்படின்ற விஷயத்தில். இப்போ அனுமானத்தில் யோசிச்சு பாருங்களேன். ஊகம் பண்ணுறோம், நம்ம பண்ணக்கூடிய ஊகம் எப்பொழுது தவற வாய்ப்பு இருக்குது என்றால், மலையின் மேல் புகை இருக்குது, புகையை கண்டு உள்ள நெருப்பு இருக்குன்னு ஊகம் பண்ணுறோம். ஆனால் ஒரு கால் அங்கே புகையே இல்லைன்னு வச்சுப்போமே, அங்கே வெறும் தூசி தான் கிளம்பியிருக்கு. அந்த தூசியை கண்டு நான் புகை அப்படின்னு நினச்சிட்டேன். புகைன்னு நினச்சா அடுத்தது என்ன ஊகம் பண்ணுவேன்? உள்ள நெருப்பு இருக்குது அப்படின்னு ஊகம் பண்ணுவேன். ஆனால் இது தவறான அறிவு தானே, ஏன்னா உண்மையில் உள்ள அங்கே நெருப்பே கிடையாது. நான் வெறும் அந்த தூசியை பார்த்து புகைன்னு நினைத்து அதனால தவறான ஊகமும் பண்ணுறான் இல்லையா?
அப்போ எப்போ நம்ம இன்ஃபரன்ஸ் ஆனது தவறாக போகும்? நம்ம பார்க்கக்கூடிய கண்ணுக்கு விஷயமானது அதுவே நம்ம தப்பாக நினச்சிட்டோன்னா அந்த ஒரு இல்யூஷன்னால நமக்கு இன்னொரு இல்யூஷனும் கிரியேட் ஆகும். இது அனுமானத்தினுடைய ஒரு பழுதா போகக்கூடிய வகையானது. இது இங்கேயும் கூட வெறும் ஒரு நுனிப்புல தான் மேய்ஞ்சிருக்கான். இது ஹேத்வாபாசம் அப்படின்னு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் டாப்பிக்கை பற்றி பேசுவார்கள். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அந்த அட்வான்ஸ்டு டீப் லேர்னிங் அந்த கோர்ஸில் பார்ப்போம். ஆக அனுமானம் தப்புவதற்கு இதுதான் வழியானது இருக்கும். சரி, இப்போ அடுத்தது சொற்களுக்கு வருவோமே. சப்தம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்களேன். இப்போது கண்ணில் கோளாறு இருக்குது, ஏற்பட்ட ஞானம் தவற வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஊகம் பண்ணும் பொழுது, அனுமானம் பண்ணும் பொழுது கண்ணுக்கு தெரிந்ததே நான் தப்பாக புரிஞ்சுட்டேன், அதனால எனக்கு இன்னொரு இல்யூஷன் கிரியேட் ஆகுது, இன்ஃபரன்ஸில் தப்பாக போகிறது இல்லையா? இப்போது சொற்கள் அதனால ஒரு தவறான புரிதல் ஏற்படலாமா? ஏற்படலாமே. என்னன்னா எதிரில் அது எரிமலையே கிடையாது. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அம்மலையில் உள் நெருப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னதை கேட்டு நான் என்ன புரிஞ்சுப்பேன்? உள்ள நெருப்பு இருக்குது அப்படின்ற எண்ணம் எனக்கு ஏற்படும். இந்த அறிவு சரியான அறிவா? தவறான அறிவு. அது எரிமலையே கிடையாது, உள்ளே அங்கே நெருப்பே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன அறிவு ஏற்பட்டிருக்கு? உள்ளே நெருப்பு இருக்குது அப்படின்ற அறிவு ஏற்பட்டிருக்கு. தவறான அறிவு. இந்த அறிவு தவறாக போவதற்கு என்ன காரணம்? கண் விஷயத்தில் யோசிச்சு பாருங்க, கண்ணு கோளாறு. புகை விஷயத்தில் யோசிச்சு பாருங்க, நான் தூசிய புகை நினச்சிருக்கேன், அதனால தான் உள்ள நெருப்பு இருக்குது அப்படின்னு தப்பாக இன்ஃபர் பண்ணுறேன். இங்கே என்ன தவறு? யார் இடத்துல தவறு சொல்ல முடியும்? சொற்களில் தவறு இருக்கா? அம்மலையினுள் நெருப்பு இருக்கிறது, இந்த சொற்களில் டிஃபால்ட் ஏதாவது தவறு இருக்கா? ஒரு இதில் குற்றம் சொல்ல முடியும்? சொற்களில் எதுவும் குற்றமே சொல்ல முடியாது. அப்போ எங்கே தெரியுமா தவறு? சொன்னவர் இடத்துல தவறு. அவர் ஒரு வஞ்சன புத்தியால் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவரே தப்பாக புரிஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம். அப்போது சொன்ன அந்த நபரினுடைய தவறு அதுதான் இங்கே உள்ளதே ஒழிய பை டிஃபால்ட் சொற்களுக்கு ஒரு குற்றமே சொல்ல முடியாது. எவ்வளோ பியூட்டிஃபுல் அனாலிசிஸ் அப்படின்னு பாருங்கள். பிரத்யக்ஷத்தில் கண்ணுக்கு நேர குற்றம் சொல்லலாம். மஞ்சக்காமலை நோய் இருக்குது அப்படின்னா எதிரில் சங்கம் வெளுப்பாக இருக்கக்கூடிய சங்கமே மஞ்சளாக தான் தெரியும், கண்ணில் நோய் இருக்குது. அதே போல் ஊகம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புகையை தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கோம், ஆகினால ஊகமானது தவறி போகும். இப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நம்ம இடத்துல ஒரு குறையாக சொல்லலாம். இப்போ இந்த சொற்களில் பை டிஃபால்ட் என்ன ஏதாவது குறை சொல்ல முடியும் அப்படின்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ எங்கே போய் குறையை சேர்க்கிறதுனா சொன்னவர் இடத்துல தான் குறையை சேர்க்க முடியும்னு பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ இந்த அனாலிசிஸை அப்படியே இந்த வேதத்தில் ஏற்கக்கூடிய வகை அதில் பயன்படுத்தி காட்டுறார்கள். எப்படி காட்டுறார்கள் அப்படின்னா, இப்போ வேதம்ன்றது சொற்கள் தானே. அப்போ இந்த சொற்களுக்கு நேர குறைபாடு அப்படின்றது கிடையாது. இப்போ வேதம் படிக்கிறோம், நம்ம ஒரு பொருளை நம்ம கொள்கிறோம், அர்த்தம் புரியுறது இல்லையா? சரி, இப்போ நமக்கு ஏற்பட்ட அறிவு இது தவறாக எப்போ போகும்? கண்ணால் ஏற்பட்ட எப்போ தவறும்? கண்ணிலே கோளாறு இருந்தால் தவறி போய்ட்டு அந்த அறிவு. இப்போ அதே மாதிரி வேதத்தை படித்து நம்ம ஏற்படக்கூடிய அறிவு இது எப்போ தவற வாய்ப்பு இருக்குது என்றால் பை டிஃபால்ட் பர்சே சொற்களில் குறையே கிடையாது அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ யார் இடத்துல குறை? சொன்னவர் இடத்துல குறை. அதுதான் அந்த சொற்களில் தட்டும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வேதத்தை சொன்னவர்கள்ன்றது கிடையாதுன்றதான ஆரம்பத்துலேருந்து பார்த்து கொண்டு வரும். மனித தொடர்பு அற்றது வேதம் அப்படின்னு. ஸோ இவங்க அனலைஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப ஹானஸ்ட்டாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதோ இவங்களுக்கு ஒரு பட்சபாதத்தோட இவங்களுக்கு என்ன அடிப்படை பேசிக் அப்படின்னா, இந்த உலகத்தை பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு புரியலை, என்னன்னு ஒரு திறந்த மனப்பான்மை அனாலிசிஸ் புத்தியோட, ஒரு ஆராய்ச்சி புத்தியோட இவங்க ஃபுல்லும் இந்த அனாலிசிஸ் இறங்காங்களே ஒழிய ஒரு திணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இவ்வளோலாம் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்களான்னு அது கண்டிப்பாக நம்மளே உணர முடியும். இவங்க ஒரு ஃபுல் அனாலிசிஸ் ரிசர்ச் அந்த ஒரு மைண்டோட தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த வேதத்தை சொன்னவங்க அப்படின்றது யாருமே இல்லை அப்படின்றதுனால அப்போது ஒரு மனிதன் சொன்னவருடைய ஒரு குறைபாடு இந்த சப்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா? ஆகையினால இந்த வேதத்தினால் ஏற்படக்கூடிய அறிவானது பை டிஃபால்ட் அது சரிதான். சரி, இப்போ நமக்கு இன்னும் ஒரு சந்தேகம் வரும். என்ன வரும் அப்படின்னா, நீங்களே ரெண்டு சொன்னீங்க, கண் விஷயத்துலேயே என் கண்ணில் கோளாறு இருக்குது அப்படின்றத நான் அறியலாம், அறிஞ்சால் என்னுடைய அறிவானது தவறி போகும் அப்படின்றது ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படலாம். என் கண்ணில் கோளாறு இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் இல்லாட்டி வேற ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தெரிய வருது, அது வெறும் ஒரு கயிறு தான், அது பாம்பு அல்ல அப்படின்னு எனக்கு தெரிய வருது. அப்போது
கண்ணில் கோளாறு இருக்குன்னு தெரிஞ்சுக்காம போனால் கூட அது பாம்பே அல்ல அப்படின்னு வேற ஒரு முறையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி வேதத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது. அந்த விஷயங்கள் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சொன்னவர் ஒருத்தர் கிடையாது. அப்போது அந்த குறைபாடுகள் அதை ஏற்ற முடியாது அப்படின்றது ஒரு வகை நீங்கள் சொன்னீங்க. சரி, அது சரி. ஆனால் வேதத்தில் பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு அது விருத்தமாகவே இருக்கே, அதுக்கு வேறுபட்டதாக இருக்கே. இப்போ மேருமலை அப்படின்னு ஒன்று சொல்லப்படுறது புராணத்தில். சுற்றி சுற்றி பார்த்தா எங்கே மேருமலை இருக்குது? இப்போ தான் உலகம் என்ன அளவு ஒரு பந்தாக இருக்குது உலகம் அப்படின்றது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்டாக இருக்குது இல்லையா? இப்போ மேருமலைன்றது எங்கே இருக்குது, கடல் பார்க்கடல் அப்படின்றதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டோமே என்றால், அப்போ இது சொல்லியிருக்கே வேதத்தில், புராணங்களில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம், இல்லாட்டி நம்ம இன்ஃபர் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு மாறுபட்டதாக வேறுபட்டதாக இருக்குது. அப்போ இது தவறு அப்படின்ற ஆங்கிளில் வந்துடுமே அப்படின்னு தோன்றலாம் இல்லையா? இங்கே தான் இவங்க வந்து ஹானஸ்ட்டாக அனலைஸ் பண்ணி வச்சவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பை டிஃபால்ட் வேதத்தை சொன்னவங்க அப்படின்ற ஒருத்தவங்க யாருமே கிடையாது இல்லையா? ஸோ திஸ் வேதா இஸ் மென்ட் டு சே சம்திங். இது ஏதோ ஒன்று சொல்ல வருது, அது சொல்கிறவர் யாரும் இல்லாததுனால குறை கிடையாது. அப்போ இட் இஸ் கோயிங் டு சே சம்திங் குட் அப்படின்றத கண்டிப்பாக நிச்சயம் பண்ணியாச்சு. அந்த விஷயம் அது இந்த மற்ற கருவிகள், பிரத்யக்ஷ அனுமானம் அப்படின்ற கருவிகள் இருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன நாலேஜை கெயின் பண்ணுறோமோ அதுக்கு முரண்பட்டதாக இருக்கவே முடியாது. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ மேருமலைன்றது இங்கே இல்லை அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ மேருமலை அப்படின்றத ஏதோ ஒன்று வேதம் சொல்கிறது அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு ஃபுல்லும் தெரியல, ஏன்னா நானும் வேதத்தெல்லாம் ஃபுல்லும் படித்தது கிடையாது, வெறும் கேட்ட விஷயங்கள் தான். இப்போது மேருமலை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது, கண்ணுக்கு நேரம் அங்கே தெரியல மேருமலை அப்படின்னா இப்போ என்ன தெரியுமா பண்ணணும்? நம்மளுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இங்கே அனலைஸ் பண்ண வச்சுருக்காங்க முன்னவர்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிற தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, வேதம் பை டிஃபால்ட் அந்த சொற்களுக்கு குறை கிடையாது, இட் இஸ் கோயிங் டு சே சம்திங். அப்போது வாட் எவர் இட் சேஸ் அது நேர கண்ணுக்கு முரண்பட்டதாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நீ இந்த சென்டென்ஸுக்கு வேறு மாதிரி அர்த்தத்தை கொள்ள வேண்டும். அப்போ கண்ணுக்கு முரண்பட்டதாக வேதத்தில் ஏதாவது இருந்ததே என்றால், இப்போ இந்த வேதம் பை டிஃபால்ட் அந்த வேர்டுக்கு சென்டென்ஸுக்கு குறை எதுவும் சொல்ல முடியாது. அப்போ ஏதாவது ஒரு பொருள் கொள்ளணும் இல்லையா அந்த சென்டென்ஸுக்கு? கண்ணுக்கு முரண்படாதபடி ஏதாவது பொருள் கொள்ள வேண்டும். சரியா? கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் இப்படி தான் வேதத்தை நம்ம கொண்டு போகணும். இப்போ கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயம், கடவுள் இருக்கார், ஜீவாத்மா ஆத்மா இருக்குது, முக்தி இருக்குது, இதெல்லாம் கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இங்கே யோசிச்சு பாருங்க. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஏதாவது முரண்பாடு இருந்ததுன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட ஒத்ததாக வேதத்தெல்லாம் பொருள் கொள்ள வேண்டும். கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயம், பரமாத்மா, கடவுள், முக்தி அப்படின்ற விஷயங்கள் இங்கே கண்ணு தான் வேலையே செய்யாது. அப்போ நேர வேதத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ ஆசிஸ் நம்ம அப்படியே பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கிளாசிக்காக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கார்கள். இப்போ இதில் ஒரு அம்சம், கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்துக்கு முரண்பட்டதாக இருந்ததே என்றால் வேதத்தை நம்ம வேறு மாதிரி தான் பொருள் கொள்ளணும் அப்படின்றத மனசில் நல்லா ஆழமாக பதிச்சு வச்சுக்கோங்க. அதே போல் மேற்கொண்டு சில லாஜிக்கில் நான் அடுத்த வகுப்பில் சொல்லுவேன். இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வேதம்ன்றது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த கடவுள் மோட்சம் அப்படி அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு ஏற்பட்டது இந்த வேதம், குறையே கிடையாது அப்படின்னு அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? இதில் இந்த ஒரு கஷ்டமான விஷயம், இந்த பிராமண தொடக்கமான அந்த பிரிவினை, அதுலேயும் ஏதோ ஒரு சாராருக்கு ஏற்றம் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்கள், அந்த ஒரு சாராரை மற்றவங்களாம் பூஜிக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்ற வேத கான்செப்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் சொன்ன லாஜிக்கை வச்சு அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். சுலபமாக நமக்கு எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய பதில் நான் ஏறிட்டு சொல்கிறேனே உங்களுக்கு தோணாது. நீங்களே லாஜிக்கை இப்படி தான் யோசிக்க முடியும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. அதுக்கு இந்த பாடத்தில் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த கண்ணுக்கு முரண்பட்டதாக நம்ம வேதத்தை கொண்டே போக மாட்டோம். கண்ணுக்கு என்ன தெரியுமோ அதை அனுசரித்து தான் நம்ம வேதத்தை கொண்டு போவோம் அப்படின்றத நல்ல மனசில் வைத்துக்கொண்டு அடுத்த பாடத்துக்கு ஆவலாக காத்திருக்குமாறு வேண்டிக் கொண்டு அமைகிறேன். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.